கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 23வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பராய் இருக்கும்போது நம்ம எதுக்கும் தாழ்ச்சி அடைய மாட்டோம். தாழ்ச்சி அப்படின்னா வான்ஸ் அப்படின்னு சொல்லலாம், தேவைகள், நீட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பரா இருக்கும்போது நாம எந்த ஒரு தேவையை வேண்டியும் நம்ம தவிக்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு தேவையானது எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணுவாராம், நமக்கு கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுருவாராம். நமக்கு தேவையானது என்ன, நமக்கு என்ன தேவையோ அதுக்கு நேரா வழி நடத்துவாராம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கணும். அந்த ஆடு அந்த மெய்ப்பனுக்கு அடங்கி இருக்கும் போது தான் அந்த ஆட்டுக்கு தேவையான உணவு, அந்த ஆட்டுக்கு தேவையான தண்ணி, அந்த ஆட்டுக்கு தேவையான பாதுகாப்பு, வீடு, இது எல்லாமே அந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவாரு, பாதுகாத்து கொண்டு போய் அழகா வழி நடத்தி அதுக்கு தேவையான எல்லாத்தையும் அந்த மெய்ப்பன் செய்வார் இல்லையா. அதே போல நாம கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவரை நம்ம மெய்ப்பொறா வைக்கும் போது அவருடைய செவிக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, அவரோட சொல்லுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம அவரோட ஆட்டுக்குட்டி போல அவருக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திச்சு நம்ம தேவையில வாட விடாம கண்டிப்பா நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவாரு. உங்களை புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போவார், உங்களை செழிப்பா வைப்பார், உங்க எல்லா தேவையும் ஆண்டவர் சந்திப்பார். ஆமென்.